ஓடுவேன், சரியாக ஓடுவேன், சரியாக ஓடுவேன். யார் தன்னால் ஓடுவேன், யார் என்னை அவமானப்படுத்தினால் ஆண்டவருக்காக ஓடுவேன், யார் என் ஊழியத்தை குறை பேசினால் ஓடுவேன், யார் என்னை அவமதித்தால் ஓடுவேன், யார் என்னை ஊழியக்காரன் சொன்னால் ஓடுவேன், யார் ஊழியக்காரன் சொல்லனாலும் ஓடுவேன். ஓடுவேன், ஆண்டவருக்காக ஓடுவேன், தேவனுக்காக ஓடுவேன். என பல காலத்து பந்தய பொருளை ஓடிக்கொண்டிருக்கேன். உலகத்து மனித கண்ணுகளுக்காக ஓடல, ஊழியக்காரங்க பாக்குவனமாக ஓடல, சபை விசுவாசி பாக்குறதுக்காக ஓடல, ஆண்டவருக்காக ஓடுறேன். ஓடல, எனக்கு எத்தனை எதிரிகள் வந்தாலும் தள்ள முடியாது. தேவன் எனக்கு முன்னோக்கி போக வழியை காட்டிட்டார், பின்னோக்கி போக மாட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. பின்னோக்கி நம்மளுடைய வாழ்க்கையில ஓடுறதை காட்டிலும் ஆண்டவருடைய சமுத்திரம் முன்னோக்கி ஓடும் போது அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். ஆனா பின்னோக்கி தள்ளுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் நம்மளை தள்ளிவிட வருவாங்க. ஆனா அதை பார்க்கறது நம்மளுடைய வேலை அல்ல, அதை பார்க்கறது நம்மளுடைய காரியங்களை. முன்னோக்கி ஓடும் போது தேவன் முன்குறித்த ஓட்டத்துல யார் ஓடுறாங்கிறது தான் முக்கியம். இந்த ஓட்டப்பந்தய சரியா ஓடணும்னா முன்னோக்கி முன்னோக்கி சோத்திரம். 50 பேர் ஓட்டப்பந்தயத்துல ஓடுறாங்கன்னா அந்த 50 பேர் நம்ம பேர் கொடுத்தோம் அல்லவா, பின்தங்கி போறதுக்கு அல்ல, முன்தங்கி ஓடுறதுக்காக, முன்னால ஓடுறதுக்காக, நெருங்கி நெருங்கி ஓடுறதுக்காக, விழுந்து கொண்டு எந்திரிச்சு ஓடுறதுக்காக, அழுதழுது ஓடுறதுக்காக, சாப்பாடு இல்லாம ஓடுறதுக்காக, ஓ ஆமே சோத்திரம், எது இல்லாம ஓடுறதுக்காக, ஆனா ஆவியோடு ஓடுறதுக்காக தேவன் நம்மளை நடத்துவாராக. ஆவியோடு உண்மையோடும் ஓடுற ஒரு மனுஷனை கர்த்தர் கைவிட மாட்டார், ஒருத்தரை கைவிட மாட்டார். இன்றைக்கு சபை மக்களை பார்த்து சொல்லுகிறேன், தேவனுடைய நீ ஓடும் ஓட்டம் நெருங்கி ஓட போல தேவனுடைய ஒருபோது கைவிட மாட்டார், ஒருபோது தள்ளிவிட மாட்டார். நீங்க நினைக்கலாம் எதிரிகள் நெருங்கி வந்து தள்ளுறாங்க, பாஸ்டர் தள்ளுறாங்க, நீங்க சொல்லலாம், ஊழியக்காரர் சொல்லலாம், சார் இதை மத்தவங்க தள்ளுறாங்க, தள்ளுறதை குறிச்சு கவலைப்படாத. தள்ளுறதெல்லாம் சாத்தானுடைய வேலை, உடைய எதிர்க்கிற சாத்தானுடைய வேலை. நீ தள்ளுறவங்க மனுஷன் நினைக்காத, தள்ளுறதான் சாத்தான், தள்ளுறதான் சாத்தான். எதிரித்தான் உனக்கு சாத்தான். சாத்தானுக்கு சவால் கொடு சந்ததியாக நம்ம மாறிவிட வேண்டும், சாத்தானுக்கு சவால் கொண்டு ஓட வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில சரிவர